திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்பான போராட்டத்தில் தாங்கள் பங்கேற்கவில்லை என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். தலைமுறையாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றும் திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் பிரசன்னா மற்றும் சுபாஷ் ஆகியோர் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக செய்தியாளர் பிரசன்னா, நீங்கள் தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? குறிப்பாக ஒரு பக்கம் மலைப்பகுதியில காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், மறுபுறம் மக்கள் நாங்க இந்த போராட்டத்தில் பங்கேற்கல அப்படின்றாங்க. இந்த அமைப்புகள் போராடுகிறார்கள், அவர்கள் கைதும் செய்யப்படுகிறார்கள். இந்த சூழல்ல நீங்க இருக்கக்கூடிய பகுதியில என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? நான் தற்பொழுது திருப்பரங்குன்றம் கோயிலுடைய மலையுடைய அடிவாரத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதி முழுவதுமாக தற்போது கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதி முழுவதும் போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அனாவசியமாக வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய நபர்கள் அனைவருமே கடுமையான சோதனைக்கு பிறகே கோயில் வளாகத்துக்குள் சாமி கும்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த பகுதியில் போராடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த பகுதியில் மக்கள் யாரும் ஒன்று கூடி போராட்டம் செய்வதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த போராட்டத்தில் உள்ளூர் மக்கள் நாங்கள் யாரும் பங்கேற்கவில்லை. தலைமுறையாக ஒற்றுமையாக இந்த பகுதியில் இஸ்லாமிய சமூக மக்களுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். வெளி மாவட்டங்களிலிருந்து வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு சில அரசியல் அமைப்புகளுடைய ஆதாயத்திற்காக தற்போது இந்த திருப்பரங்குன்றம் பகுதியானது சர்ச்சையாக்கப்பட்டு வருகிறது என்கின்ற விஷயத்தில் இந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமூக சார்பாக இந்த பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த சந்தனக்கூடு திருவிழாவின் பொழுது இந்து மக்கள் ஆகிய நாங்களும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த இஸ்லாமியரால் நடத்தக்கூடிய திருவிழாவுக்கு நன்கொடை வழங்குவோம், அவருக்கு தேவையான அனைத்து சேவைகளும் செய்வோம். அதேபோல் நாங்களும் கோயில் திருவிழாவின் பொழுது எங்களுக்கு தேவையான நன்கொடை, அதே போல் எங்களுக்கு தேவையான சில சேவைகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் எங்களுக்குள் எந்த விதமான பாகுபாடும் வேற்றுமையும் எதுவுமே கிடையாது. வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய நபர்களால் தான் இந்த பகுதியில் தற்போது சர்ச்சையாக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் இது சம்பந்தமாக கோயிலுடைய இந்த கோயிலில் பணிபுரியக்கூடிய பட்டாசுகளை கேட்கும் பொழுது, அதாவது மலைக்கு மேல இருக்கக்கூடிய தர்காவிற்கு மின்சாரம் அங்கே விசேஷ நாட்களில் மின்சாரம் தேவைப்படும் பொழுது இந்த கோயிலில் இருந்து தான் நாங்கள் மின்சாரம் நாங்கள் வழங்கி வருகிறோம். இது மாதிரி ஒரு சகோதரத்துடன் ஒரு ஒற்றுமையோடு தான் நாங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த பிரச்சனையானது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இருப்பினும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அனைத்து பகுதிகளுடைய மக்களும் இந்த போராட்டத்தை தற்போது வரை கலந்து கொள்ளவில்லை என்கிற விஷயத்திலிருந்து உறுதியாக இருக்கிறார்கள். இணைப்பில் இருங்க பிரசன்னா, தொடர்ந்து பேசலாம். இந்த திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்பாக ஒருபுறம் காவலர்கள் ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், மறுபுறம் மக்களுடைய கருத்து என்பது வேறாக இருக்கிறது. அதே போல இந்த போன்ற போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை என்பதான கருத்தை தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. உண்மையில் அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்து அவர்களிடமே கேட்டிருக்கிறோம், அதனை பார்க்கலாம். இங்கே 25 வருஷம் அது ஏன்னா இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் 25 வருஷமா இருக்கேன். முகமதிய தெருவில் தான் எங்கள் வீடு இருக்கிறதே முகமதிய தெருவில் தான் இருக்கு. எங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே எங்களுக்கு தெரியல. ஏன் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இங்கேக்குள்ள சந்தனக்கூடு இதெல்லாம் நடக்கும். நாங்கள் போவோம் வருவோம், எது அவங்க இதுக்கு நன்கொடை கொடுக்கணும் கொடுப்போம், எல்லாமே நாங்கள் இது பண்ணுவோம். நாங்கள் எல்லாமே இதாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்று தான் தெரியல. இந்து முஸ்லிம் ஒற்றுமை தானே இருக்கிறோம், ஒற்றுமை தான் இருக்கிறோம். தாய்மகள் தான் ஒண்ணுமா இருக்கிறோம். ஒரு சண்டையோ சச்சரையோ ஒன்றும் இல்லை. எனக்கு 90 வயசு ஆகுது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருந்தேன். எனக்கு எல்லா விவரம் எல்லாம் தெரியும். ஆதி காலத்திலேருந்து இப்ராஹிம் கலீலுல்லாவுக்கு கொடுக்குற ஆடு மாடு கறி கோழி எல்லாம் கொடுக்கறது அப்போ ஜனங்க கொடுக்குறாங்க. அவனுக்கு நேர்த்திக்கடன் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் செய்த கடமைக்கு அவர் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல ஒன்றும் குற்றம் இல்லை சாமி. என்னமோ நயந்து பார்த்து ஒற்றுமையோட போங்க. 4 நாள் உலகம் தான். இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு இல்லை. நேர்த்தி கடன் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நான் சேவல் இருக்கிறேன், ஆடு வெட்டுறேன், நேர்த்தி கடன் போட்டுருவாங்க. அப்போ பிரியாணி ஆக்கி அங்கே சாப்பாடு போடுவாங்க. போவாங்க. இந்து மக்கள் பக்கத்து வீடு ஏற்ற வீடுன்னு இருப்பாங்களே. நம்ம எப்படி ஒரு விசேஷம் வச்சு அடுத்தவங்களுக்கு சொல்றோம், அந்த மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. நாங்களும் போய் மலையில போய் சாப்பிட்டுருக்கோம், வச்சிருக்கோம். எந்த இதுவும் இல்லை. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் மாமே மச்சனு இந்த மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இது திடீர்னு முளைச்சது. இது எப்படி பூகம்பமா இவ்வளவு தூரம் வெடிச்சிச்சுன்னே தெரியல. யார் பண்ணது என்னன்னு தெரியல. இது வரைக்கும் இல்லை, இத்தனை வருஷமா இல்லை. அவங்களும் மலைக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் போறோம் வரோம்.
இது வரைக்கும் இல்லை, இது புதுசாக இருக்கு. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆடை அறுப்பாங்க, சேவல் அறுப்பாங்க, போவாங்க கொள்வாங்க, ஊர் மக்கள்லாம் சாப்பிடுவாங்க கொள்வாங்க. சகல பேருக்கும் தெரியும், கீழே இருக்கணும் தெரியும், ஜாமான் கொண்டு வருவாங்க, எல்லாம் தெரியும். அப்பா பெரியப்பாங்க மாண்டுறோம், என்னை பார்த்தாங்க மாமாண்டுவாங்க, மாங்க மச்சான அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கும். எங்களுக்குள்ள இதுவரை பிழைவு இல்லை. எங்கள் ஐயா காலத்திலிருந்து ஐயா அப்பா காலத்து வரைக்கும் இது வரைக்கும் மாமச்சான வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு இது வரைக்கும் யாரும் எனக்கு தள்ளி நின்று சொன்னது இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். இப்போ சமீப காலமாக தான் ஒரு சில பேருக்கு நம்ம ஒற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி வேற மாதிரி கொண்டு போறாங்க. நம்ம கும்பிட்ற இந்துக்கள் கும்பிட்ற சாமியும் அங்கே இருக்கு, இந்த முஸ்லீம் கும்பிட்ற சாமியும் இருக்கு. ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. ஏதோ பிரச்சனை இன்னைக்கு இப்படி போராட்டமா இருக்காங்க. ஆனால் இது சிக்கந்தாமலைன்னு தான் பேர் வாங்கும். முருகனும் மேலே வேல் வாங்க போவார், சிக்கந்தரும் மேலே இருக்காரு. அதனால 2 பேரும் இணைஞ்சு போனா தான் இது கண்டிப்பாக ஒற்றுமை ஆகும். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. 2 தெய்வமும் போய்த்தே ஆகணும். இந்துக்களும் போகணும், முஸ்லீமும் போகணும். ஒரு மாசமா தான் இவ்வளவு பிரச்சனை. நாங்க யாரையும் புதுசா எங்களுக்கு செய்யறோம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல. இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம், அது தொடர்ச்சியா எந்த பிரச்சனை இல்லாம நடத்தணும்னு சொல்லி தான் நாங்க கேட்கிறோம். புதுசா செய்யுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா அதை நாங்க புதுசா செய்யறோம், ஆடு கோழி புதுசா அறுக்கிறோன்ற மாதிரி அவங்க பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போறாங்க. முஸ்லீம் நாங்களும் மாமச்சனும் ஒற்றுமையாக தான் இருக்கோம். நாங்கள் மாட்டு வண்டியெல்லாம் கொடுப்பாங்க, சந்தன கொடு எடுத்துட்டு இருப்பாங்க, எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம். நாங்கள் மலை அடிவாரத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அது கட்சி பிரச்சனை, கட்சி மூலியமா வருது, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் எப்பயும் போல ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்பகுதி மக்களின் மனநிலையை அவர்கள் சொல்லவே கேட்டோம். தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ், இந்த பிரச்சனை எப்படி இந்த அளவுக்கு பூதாகரமாச்சுன்னே எங்களுக்கு தெரியல, நாங்கெல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னு அப்பகுதி மக்கள் பேசினதை நம்ம பார்த்திருந்தோம். உண்மையிலேயே இந்த விஷயத்துடைய பின்னணி அப்படின்றது என்ன? அதோட நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க, அந்த பகுதியில் என்னென்ன சூழல் நிலவுகிறது என்பதை ஒட்டுமொத்தமாக சொல்லுங்க. வேதவள்ளி, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மலை மீது கந்தூரி வழிபாடு செய்வதற்கு தொடர்பாக தான் இந்த பிரச்சனை முதல் பூதாகரமாக எழுப்பப்பட்டது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் திருப்பரங்குன்றம் கோயில் சன்னதி தெருவில் பகுதியில் உள்ள இந்த 16 கால் மண்டபத்து பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதி வழியாக தான் அனைத்து பகுதியிலிருந்து கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காகவும் இல்லை அந்த பகுதியில் உள்ள பள்ளிவாசல் செல்வதற்கான முக்கிய புள்ளி பகுதியாகும். இந்த பகுதிகளில் 4 புறமும் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு போலீசார் பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. தற்போது ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்தி பார்க்கலாம். இந்த பகுதியில் பலத்த தீயணைப்பு வாகனம், வஜ்ரா வாகனம் உள்ளிட்ட பல்வேறு போலீஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு முழு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றே பார்க்கலாம். இந்த திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தர்காவில் அந்த கந்தூரி வழிபாடு செய்வதற்காக சென்றவர்களின் தொடர்பாக இந்து முன்னணியினர் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்த இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே இந்த பிரச்சனையான மோதல் போக்கானது ஏற்பட்டது. ஆனால் இந்த பகுதியில் இருப்பவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் என தொடர்ச்சியாக தெரிவித்தாலும் வெளியிருந்து வருபவர்கள் இந்து மற்றும் இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக எங்கள் வழிபாட்டிற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கவில்லை என்ற பல்வேறு வதந்திகளை நம்பி பெரிய அளவில் அந்த போராட்டமானது வெடிக்க தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இந்து முன்னணி சார்பாகவும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று இந்து முன்னணி சார்பாக இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்றும் இன்றும் இந்த மதுரையில் 144 தடை விதிக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் முழுவதும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளே செல்வர்கள் பல்வேறு சோதனைக்கு பின்னர் தான் அனுமதி செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை முதலே இந்து முன்னணியர் மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற வருகின்றவர்களை இந்த பகுதியில் உள்ள போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதேபோல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த மதுரையை நோக்கி வருபவர்களை சோதனை செய்யும் வகையாக தற்காலிக சோதனை சாவடிகள் காவல்துறையினால் அமைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு உள்ளே வருபவர்கள் அடையாளம் சோதனைகள் செய்யப்பட்ட பின்னரே இந்த மதுரை மாணவர்கள் சென்று வருகின்றனர். இதேபோல திருப்பரங்குன்றம் முழுவதும் பேரிடர்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் சாமி தரிசனம் செய்வது போல் வந்த பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் இந்த கந்த சஷ்டி மண்டபம் அருகே உள்ள அனைவரும் ஒன்று சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து
தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். அதேபோல மீண்டும் உள்ளே வருபவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டது. தற்போது இந்த திருப்பரங்குன்றம் கோவில் நடையான சாத்தப்பட்ட நிலையில் முழு ஊரடங்கு போல தற்போது காட்சி அளிக்கிறது. ஆனாலும் இந்த பகுதிகளில் வந்து போலீசார் பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த இந்து முன்னணி சார்பாக போடப்பட்டிருந்த வழக்குகளும் தற்போது தீர்ப்பானது வந்துள்ளது. அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பழங்கணத்த பகுதியில் இன்று போராட்டத்தை நடத்துவதற்காக ஹைகோர்ட் உத்தரவானது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. வேதவள்ளி, நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மக்களின் மனநிலை என்பது குறித்தும் பார்த்தோம். தற்போது ஒருபுறம் போராட்டத்திற்கு அனுமதி என்று நீதிமன்றமும் தெரிவித்திருக்கும் நிலையில் எங்களிடையே எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பது குறித்து அப்பகுதி மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். களத்திலிருந்து தகவல்களை தந்தமைக்கு பிரசன்னா மற்றும் சுபாஷ், உங்கள் இருவருக்கும் நன்றி.